இந்த காங்கேயம் காலகன்னு ஒரு 4 பல்லு காலகன்னு அந்த 2 மாதம் அப்படி போட்டுட்டு அந்த 2 கயிறு அப்படி இழுத்து பிடிச்சிங்கன்னா ஆகா பிளஷர்ல போறத விட சுகமா இருக்காது. நான் நினைச்சேன் இதை வாழ்நாள் முழுவதும் இங்க கடைபிடிக்கணும்னு நினைச்சேன். நான் போறதெல்லாம் சொல்லிட்டு வரேன். இன்னுமே என்ன மோட்டார் சைக்கிள் எல்லாம் எங்க கூட்டிட்டு போவீங்க, அந்த வண்டியெல்லாம் புகையெல்லாம் விடுது. அதை எங்கேயாவது மாட்டை கட்டி விடுங்க. ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்கனாலும் மாட்டு வண்டி ஆடினா சந்தோஷமா வருவேன் நான். எல்லாரும் நீங்க அதை வழக்கமா வைக்கணும். நம்மளாம் பணம் இல்ல பணம் இல்லைன்னா நமக்கு ஆடம்பரம் உதவாது. காத்த போயாக்கலாமா? நம்ம அந்த செலவழிக்கிற காசு வெளிநாடு போகுது, ஈராக்குக்கு போகுது. யோசிச்சு பாருங்க. ஈராக்ல இருக்கவனுக்கு அவன் எப்படி கொண்டாடுறாங்கன்னு தெரியுது நமக்கு. இந்த சிவகாசி பட்டாசு வெடிக்கிற மாதிரி குண்டு போட்டு வெடிச்சுட்டு இருக்காங்க, வான வெடிக்கலாம் நடத்திட்டு இருக்கான். அவனுக்கு எதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும்? மாடு என்ன செய்யுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இப்ப மாடு இல்ல, உழுவுறதுக்கு டிராக்டர் வந்துருது. மாடு செத்து போன ஒரு மரத்தடியில பாத்தீங்கன்னா அந்த மரம் நிறைய காய்க்குது. டிராக்டர் பாத்தீங்க காய்க்குமா? பசுமாடு பால் கொடுத்தது டிராக்டர் கொடுக்குமா? அதுல ஆண் மாடு பொன் மாடெல்லாம் உண்டா? அது செத்து போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கண்ணு கொடுத்துட்டு சத்து போகுது. அடுத்த வருஷம் ஏறு கட்டுறதுக்கு இந்த டிராக்டரை குட்டி போட்டுட்டு சாவுமா? எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. சரிதானா? எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது. அதனால நம்மள்ட்ட உலகம் கத்துக்கிறதுக்கு பதிலா நம்ம அந்த நாடுகள்கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சோம் பாருங்க. ஆகையினால இவ்வளவு மோசத்துல இருக்கும். அதனால நம்ம இதுவரையும் கத்துக்கலாம் பாருங்க நம்ம மாடுகளை.